இன்று நாம் பூமியை அச்சுறுத்தும் ஒரு சிறுகோள் பற்றிய முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். நாசா 2024 YR-4 என்ற சிறுகோள் பூமியை தாக்குவதற்கான அபாயத்தை கணிசமாக குறைத்துள்ளது. இந்த சிறுகோள் பற்றிய முழு தகவல்களையும் நாசா எவ்வாறு அபாயத்தை குறைத்தது என்பதையும் விரிவாக பார்க்கலாம். பூமி சூரிய குடும்பத்தில் ஒரு முக்கியமான கிரகம். இதைப் போலவே சிறுகோள்கள் என்பவை சூரிய குடும்பத்தில் உள்ள சிறிய பாறை பொருட்கள் ஆகும். இவை செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இடையே உள்ள சிறுகோள் மண்டலத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. சில நேரங்களில் இந்த சிறுகோள்கள் பூமியின் சுற்றுப்பாதையை கடந்து வரும்போது அவை பூமியை தாக்குவதற்கான அபாயம் ஏற்படுகிறது. 2024 YR-4 என்பது ஒரு சிறிய சிறுகோள். இது 2032 டிசம்பரில் பூமியை நெருங்கும் என்று கணிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த சிறுகோள் பூமியை தாக்குவதற்கான அபாயம் அதிகமாக இருப்பதாக நாசா எச்சரித்தது. இது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 40 முதல் 90 மீட்டர் விட்டம் கொண்டது. இது ஒரு பெரிய கட்டிடம் அல்லது பேருந்து அளவுடையது. இது மணிக்கு பல 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் இதன் பாதை பூமியை தாக்குவதற்கான அதிக வாய்ப்புகளை கொண்டிருந்தது. நாசா சிறுகோள்களை கண்காணிப்பதிலும் அவற்றின் பாதையை கணிப்பதிலும் மிகவும் திறமையானது. 2024 YR-4 சிறுகோளின் பாதையை துல்லியமாக கணிக்க நாசா அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியது. தொலைநோக்கிகள், ரேடார் மற்றும் கணினி மாதிரிகள் மூலம் சிறுகோளின் நகர்வை தொடர்ந்து கண்காணித்தது. சிறுகோளின் வேகம், அளவு, சூரியனின் ஈர்ப்பு விசை மற்றும் பிற கிரகங்களின் ஈர்ப்பு விசை போன்ற காரணிகளை கணக்கில் கொண்டு அதன் பாதையை துல்லியமாக கணிக்கிறது. நாசா வெளியிட்ட புதிய தரவுகளின்படி 2024 YR-4 சிறுகோள் பூமியை தாக்குவதற்கான அபாயம் கணிசமாக குறைந்துள்ளது. ஆரம்பத்தில் 1.32 என்றிருந்த அபாயம் குறைந்துள்ளது. அதாவது 99.73% இந்த சிறுகோள் பூமியை தாக்காமல் விலகிச் செல்லும். இது ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த சிறுகோள் 2032 டிசம்பர் 22 பூமியை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுகோளின் பாதையை மேலும் துல்லியமாக கணக்கிட்டதில் அதன் பாதை பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் சிறுகோளின் வேகம் மற்றும் அளவு பற்றிய புதிய தகவல்களும் அபாயத்தை குறைக்க உதவியுள்ளன. டொரினோ அளவுகோல் என்பது சிறுகோள்களின் தாக்க அபாயத்தை அளவிடும் ஒரு முறையாகும். இதில் 0 முதல் 10 வரை அளவீடுகள் உள்ளன. 2024 YR-4 தற்போது டொரினோ அளவுகோலில் 1 என்ற அளவில் உள்ளது. இது எந்த கவலையும் தேவையில்லை என்று குறிக்கிறது. பூமியை சிறுகோள்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டங்கள் மூலம் சிறுகோள்களின் பாதையை திசை திருப்ப முடியும். ஒரு விண்கலத்தை சிறுகோள் மீது மோதச் செய்து அதன் பாதையை மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மேலும் இதனால் மிக மிக மோசமான தாக்கம் ஏற்படுமானால் இது பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்தியாவின் மும்பை, சில ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது அரேபிய தீபகற்பம் போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதியில் இந்த சிறுகோள் விழ வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். மேலும் விண்வெளியில் வைத்து இந்த சிறுகோள் மீது மோதலை ஏற்படுத்தி அதன் பாதையை நகர்த்த விஞ்ஞானிகள் பரிசீலித்து வருகிறார்கள். சிறுகோள்களை அழிக்க அல்லது அவற்றின் பாதையை மாற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவது முக்கியமானதாகும். சிறுகோள் தாக்கத்தை தடுக்க உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். நாசா மற்றும் பிற விண்வெளி நிறுவனங்கள் இணைந்து சிறுகோள் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. 2024 YR-4 சிறுகோளின் தாக்க அபாயம் குறைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.